ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மார்கழி மாதம் 10, அதாவது டிசம்பர் 25க்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சூரிய பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த டிசம்பர் 25க்கு பிறகு இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசி சக்கரத்தில் 5வது ராசி, சூரிய பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி. மேலும் உங்களுக்கான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை நினைச்சு விரதம் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். மேலும் இவங்களுடைய குணங்கள் பண்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தை போல் தோற்றம் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே தைரியம் இவங்கக்கிட்ட இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே சுண்டு விரல் சைஸில் அந்த பிரச்சனையை உடனே தீர்த்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இல்லாமல் எல்லோருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்பு பெற்றிருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. இவங்களுக்கு வெளியில் ஒன்று மனசில் ஒன்றுலாம் பேச தெரியாது. எதாக இருந்தாலும் டக்குன்னு வந்து பேசிடுவாங்க. கோவம் தான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான ஒரு விஷயம். எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறனால இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது அவ்வளோக்கு செட்டே ஆகாது. நட்பு வட்டாரங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எப்பயுமே கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க. பேச்சில் ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க. பேச்சின் மூலயமாவே நிறைய விதமான வேலைகளை செஞ்சு முடிச்சிருவாங்க. சுறுசுறுப்பாக எப்பொழுதுமே இவங்க வந்து காணப்படுவாங்க. இதனாலேயே இவங்க வேலையில் வந்து ரொம்பவே கடின உழைப்பு போட்டு நிறைய லாபத்தை பெறக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் படித்தது ஒன்றாவும் வேலை செய்கிறது ஒன்றாவும் தான் இருக்கும். படித்த வேலைக்கு, அதாவது படித்த படிப்புக்கு வேலை வந்து இவங்களால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமப்படுற குணம் மட்டும்தாங்க. அதை மட்டும் மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனாலுமே அவங்க அவ்வளோ பொறாமப்பட்டாலுமே மற்றவங்க வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு எதுவுமே இவங்க வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப தைரியசாலிங்க. யாராவது நம்மக்கிட்ட உதவி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி கிடைக்கிற ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாராவது உதவி கேட்டாங்கன்னா டக்குன்னு முன்னாடி நின்று தான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அது அப்படியே விட்டுட்டு போய் உதவி செய்யக்கூடிய நபர்களாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. இதனாலேயே இவங்களை மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோபத்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றவே முடியாது. யார் என்னன்றத மற்றவங்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத மனசில் எடை போட்டு பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படியே அக்யூரேட்டாக சொல்லுவாங்க இவங்க இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு. அந்தளவுக்கு அறிவாற்றல் பெற்றவர்களாகவும் இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அடிபட்டிருப்பாங்க. இவங்க என்ன தான் 10-15ன்னு லாபத்தை பார்த்தாலுமே மோஸ்ட்லி அதில் வந்து மருத்துவ செலவு தான் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு
இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை சிம்ம ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்திருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற மாதத்தை காட்டிலும் உங்களுக்கு இந்த மார்கழி 10க்கு பிறகு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. சிறப்பாகவே உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் ஜென்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருப்பதால் தொழிலில் குறுக்கீடுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்க நிலைகள் அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. மேலும் சர்வ கிரகங்களுக்குரிய தெய்வங்களை யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். மேலும் மார்கழி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் வக்ர இயக்கத்தில் சென்றிருக்கார். அப்பொழுது அவரது பார்வை பதியும் இடமெல்லாம் உங்களுக்கு புனிதம் அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியானவர் தான் குரு. அவரது பார்வை பலத்தால் உங்களுடைய சகோதரர் முறையில் ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு இருக்கும். ஆடம்பர செலவுகளால் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு வரும். அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி வரும். திருமண வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு நல்ல வரனும் வந்து சேரும். இதுவரைக்கும் தடைப்பட்ட சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உள்ள நெளிவுகளை கற்றுக்கொண்டு அதை விரிவுபடுத்த முயற்சி எடுப்பீங்க. இதுவரைக்கும் பகையாக இருந்த உறவினர்கள் உங்களை தேடி வந்து பாசம் காட்டுவாங்க. அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். மகத்தான பொறுப்புகள் கிடைக்கும். கடல் தாண்டி சென்று பணிபுரிபவர்களுக்கு அங்கு குடியுரிமை கிடைக்கவில்லையே அப்படிங்கிற கவலை நீங்கும். இடம் வாங்கும் யோகம் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் மூலமாக தொழிலில் முன்னேற்றம் காணும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலும் மார்கழி மாதம் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். வாழ்க்கையில் புதிய பாதை அப்படிங்கிறது தென்படும். முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. செய்யக்கூடிய தொழிலில் மேன்மை கிடைக்கும். புதிய ஆபரணங்கள் வாங்கி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளின் வேலை சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். மேலும் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்குள்ள செவ்வாய் அங்கு உச்சம் பெறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு சில பொற்காலமான விஷயங்கள் நடக்கும். சொத்துக்களில் ஆதாயம் கிடைக்கும். தங்களின் வியாபார தளத்தை வேறு ஒரு புதிய இடத்திற்கு மாற்ற முயற்சி எடுப்பீங்க. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகுத்து கொடுப்பாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு நினைத்தது நடக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மேலும் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 29, 30 மற்றும் ஜனவரி 3, 4, 10, 11. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகள்லாம் சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மார்கழி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா
நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.